ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த எஸ்டர்டே ட்ராமாவோட 5th எபிசோட் பார்த்துலாமா? போன எபிசோட்ல இந்த கேள்வின் வீர தர தரன்னு இழுத்துட்டு வந்து அப்படியே அபியூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பான்ல. அப்ப வீர் கூட அசையாம அப்படியே அழுதுகிட்டு இருப்பான் இல்லையா? கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கேள்வினுக்கே புரியுது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். சாரி வீர், நான் இப்படி செஞ்சதுக்கு சாரி சாரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கானா. என்னை கடத்தி வச்சிருக்கும் போது நீ அந்த டபிள்யூ குரூப் கூட சைன் பண்ண பத்தியா கான்ட்ராக்ட்ல, அதுதான் எனக்கு ரொம்பவே வலிக்குது. என்னடா ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு கேள்வினுமே இல்ல இல்ல நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் அந்த டைம்ல என்ன பண்றேனே தெரியல. நான் தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேனே, உங்க அப்பாவுக்கு நான் தானே இன்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு அதுக்கு மேல எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல. எப்படி உன்ன புரொடெக்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, "என்னது புரொடெக்ட் பண்ணையா? நீ எதுக்குடா எங்க அப்பாவுக்கு கால் பண்ண? அவர் எவ்ளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா? நீ பண்ண விஷயத்தினால அவர் இப்ப திவாலாகி உட்கார்ந்திருக்காரு. நீ டபிள்யூ குரூப், கிங் குரூப் அதுக்கு மேல எங்களோட குரூப்பையும் நீ சேர்த்து எடுத்துக்கிட்டல. இதுக்கு பேர் தான் ஹெல்ப் பண்றதா?" அப்படின்னு நல்லா நாக்க புடுங்குற மாரி கேள்வி கேட்க, அதுக்கு கேள்வினுமே, "நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. போலீஸ்கிட்டயோ உங்க அப்பா கிட்ட வேணா கேளு. நான் என்ன நடந்துட்டு இருக்குன்னு கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். என் லைஃபையே ரிஸ்கா வச்சு தான் நான் உன்னை காப்பாத்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "இந்த பார் நிறுத்து. நீ என்னதான் பேசினாலும் என்னோட மனசு இறங்காது" அப்படின்ட்டு வீர தள்ளி போயிடறானா. கேள்வினுக்கெல்லாம் இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலேன்ட்டு அங்கேருந்து அவனும் கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி ஏதோ மொபைல் ஹோட்டல் ப்ராஜெக்ட் கொண்டு வர போறான் போல இருக்கு. அதை பத்தி ஃபுல்லா பத்திரிகையாளர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க, இந்த கிங்ஸ் குரூப்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கொண்டு வர போறோம். ஏன் சொல்லப்போனா தாய்லாந்துல இது இல்லையே இல்ல. நாங்க தான் இத கொண்டு வர போறோம். எங்க தாத்தாவும் எங்க அம்மாவுமே இத ஃபியூச்சர் பிளான்ல வச்சிருந்தாங்க. ஸோ அத நான் வந்து லான்ச் பண்ண போறேன். எங்க தாத்தா அடிக்கடி அடிக்கடி சொல்லுவாங்க, ஹோட்டல்ன்றது வெறும் லக்ஸரியா மட்டும் இருக்கக்கூடாது. அங்க வந்து தங்குறவங்களுக்கு அவங்களோட வீடு மாரியே இருக்கணும்ட்டு. ஸோ அந்த வகையில தான் இந்த ப்ராஜெக்ட்ட நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ட்டு கேள்வின் பேசிட்டு இருக்கானா. அப்ப அங்க ஒருத்தன் கேட்கறான், உங்க தாத்தா பேர நீங்க யூஸ் பண்ணிட்டதாகவும், உங்க அப்பாவையும் உங்க அண்ணனையும் நீங்க பழி வாங்கணுன்றதுக்காக வெளிய ரூமர் பேசிட்டு இருக்காங்களே, அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இந்த கான்ஃபிடன்ட் வந்து அதுக்காக நான் ஒண்ணும் போடல. பர்சனல் லைஃப் எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு கேள்வின்னு கேட்கறானா. அப்ப திரும்பவுமே அவன், உங்க அம்மாக்கு வெளிய ஏதோ அஃபேர் இருந்ததாகவும், உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயி தெரிஞ்சும், இருந்தாலும் அவர தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு பிடிவாதமா ஒரு குடும்பத்தையே உங்க அம்மா அழிச்சதாகவும் வெளிய சொல்லப்படுதே, அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, கேள்வின் கேள்வின் அதுக்கு பதில் சொல்லாம நின்னுட்டு இருக்கானா. அப்ப இன்னொருத்தவங்க வேற, உங்க அப்பா இப்ப ஜெயில்ல இருக்காங்களே, வேணும்னே தான் உங்க அப்பாவ நீங்க ஜெயில்ல பண்ணணும், பழி வாங்கணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு வெளிய ரூமர் போயிட்டு இருக்கே, அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நை நை நைன்னு கேள்வி கேட்கறாங்களா. கேளுமே, இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பர்சனல் லைஃப்ப பத்தி பேசாதீங்க. இதுக்கு மேல எதுவுமே நான் பேச இங்க எதுவுமே விருப்பம் இல்ல அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கேள்வி இனிமே தனியா உட்காந்துட்டு இருக்க லனினும் நானாவும் அங்க வராங்களா. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு அவ கேட்க வராளா. நானா கேள்வின பார்த்ததுமே வீர் காணோன்ட்டு போஸ்டர் ஒட்டி இது மாதிரி யூடியூப்லலாம் வீடியோ விட்டான் இல்லையா, அவன் இவன் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டான். அப்ப வீர் இவன்கிட்ட தான் இருக்கணுமா அப்படின்ட்டு குறுகுறுன்னு கேள்வின பார்த்துக்கிட்டே இருக்க, அப்ப அந்த லிலின் பொண்ணுமே என்ன இவ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா, கேள்வின உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்ல இப்பதான் அவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அவ தான் 2 பேருக்கும் இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கா. இவ தான் நானா, என்னோட பாடி கார்டு பிளஸ் அசிஸ்டன்ட்டா இப்பதான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு இன்ட்ரோ பண்ணி குடுத்துட்டு இருக்கா. அப்ப அப்படியே நீ அந்த பக்கம் போய் உட்காரு. நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ மீட்டிங்ல பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இதெல்லாம் யார் தெரியுமா கிளப்பி விட்டுருப்பா? அந்த கெயின் பையன் தான். அவங்க அப்பாவையும் ஜெயில்ல அடைச்சு வச்சதும் அவனா தான் இருப்பான். என்னமோ தெரியல, எங்க வீட்ல வந்து உட்காந்துட்டு எங்க அப்பாவுக்கு காக்கா பிடிச்சிட்டு இருக்கா. எங்க அப்பாவுமே அவன் மருமகன் ஆச்சே அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எங்க அப்பாவுக்கு தெரியல. அவன் எங்க அப்பா வச்சு ஏதோ காயின் மூவ் பண்றான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் அந்த கிங்ஸ் குரூப்ப கைப்பற்றதுக்காக என்ன வேணா அவன் பண்ணுவான். அப்படின்ட்டு இவ சொல்ல, ஆக்சுவலி உங்க அப்பா வச்சிருக்கிற கம்பெனி பேரு லோடி குரூப். இவனுமே சொல்றான், உங்க அப்பாவுமே ரொம்ப திறமைசாலி தான். பார்க்கலாம் யாருக்கு யார் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு சொல்ல, இப்ப விபிஜி குரூப்புமே சரிவுல இருக்குது. என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா எப்பயுமே அந்த கிங்ஸ் குரூப் மேல தான் கண்ணா இருக்காரு. ஸோ நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீன்னா, நாம கடைசியில 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா வின் பண்ணிடலாம்ல. என்ன நம்பு, எங்க அப்பா மாதிரி நான் இல்ல. எப்பயுமே ஃப்ரீடமா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அப்படின்ட்டு இவ தரப்பு நியாயமெல்லாம் சொல்லி முடிக்க, அதுக்கு கேள்வினுமே எங்க அப்பாவ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல, எப்படி ஒரு பையனாவா? இல்ல எந்த மாதிரி அப்படின்னு கேட்க, அவர் எப்ப என்ன பையனா ஏத்திருக்காரு. அவர நான் பார்க்க போறேன். ஆனா நீ அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, அவளுமே நானா? அப்படின்னு கேட்டுட்டு இருக்காளா. அப்ப அவ அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் என்ன வேலைய விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார். வீர் தான் அவர் கூட்டிட்டு போய் என்ன குடிக்க வச்சு அவர் தப்பிக்க நினைச்சிட்டாரு அப்படின்ட்டு இவ பேசிட்டு இருக்க, பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்க அந்த நானா வீரா அப்படின்னு பேர் கேட்டவனே திரும்பி பார்க்கறா. இவனுமே கெஞ்சிட்டு இருக்கான், சார் தயவு செஞ்சு என்ன வேலைய விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார். நான் ஒன்றும் தப்பான எண்ணத்துல அவர் கூப்பிட்ட இடத்துக்கு நான் போகல. எனக்கு ஃபேமிலி இருக்கு. அவ பிரெக்னென்ட்டா இருக்கா. டியூ டேட் வேற வந்துருச்சு சார். ப்ளீஸ் சார் அப்படின்னு கதறிட்டு இருக்க,
கேள்வியின்மை எந்திரிச்சு, "என்ன ப்ரூஃப் இருக்கு?" அப்படின்னு கேட்குறேன்னா, "நீங்க வேணா அந்த பார் ரூமுக்கு போய் பாருங்க. உங்களுக்குமே உண்மையெல்லாம் தெரியும்." அப்படின்னு சொல்றான். "சரி, இனிமேலு என்னோட பெர்சனல் விஷயத்துல நீ தலையிடாத. லாயலா இருக்க பாரு. இங்கேருந்து கெளம்பு." அப்படின்ட்டு அவன் அசிஸ்டன்ட்ட விட்டுடுறான். இவ்ளோ நேரம் இங்க பேசினது எல்லாமே இந்த நானா பொண்ணு கேட்டுட்டு தானே இருந்தா. ஸோ வீரு இவன் தான் வச்சிருக்கான். அவன எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கேள்வினுமே கெளம்பி போக, இந்த நானா பொண்ணுமே, "நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேள்வின் கூட நீங்க எதுக்கு சேர்றீங்க?" அப்படின்னு கேட்க, "லயன பிடிக்கிறதுக்கு ஓநாய் கூட சேர்ந்தா தானே பிடிக்க முடியும்." அப்படின்னு சொல்ல, "லயனுன்னு சொல்றது உங்க அப்பாவையா?" அப்படின்னு கேட்குறாளா. "ஆமா. எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் அவன் கூட சேரப் போறேன்." அப்படின்னு சொல்றாளா. "சரி, ஓகே. ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. வா போலான்ட்டு." இவ கூப்பிட, நானாவுமே, "அச்சோ! நீங்க ஆர்டர் பண்ண ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சேரல போல இருக்கு. வயிறு ஒரு மாரி இருக்கு. நான் கொஞ்சம் லீவ் எடுத்துக்கவா?" அப்படின்னு கேட்க, "சரி, போய் ஃபர்ஸ்ட்டு டாக்டர பாரு. அப்புறமா லீவ் எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. அப்படியே கட் பண்ணா, இந்த நானா பொண்ணுக்கு ஒண்ணும் வயித்து வலிலாம் இல்ல போல இருக்கு. ஏதோ கையில பொருள வச்சுக்கிட்டு கேள்வியின் வீட்டுக்கு தான் போயிருக்காளா. வீர் அங்க தான் இருப்பான்ட்டு போம்போதே சுத்தி ஃபுல்லா கேமரா, சிசிடிவி கேமரா இருக்குதா. அவளுக்கே சந்தேகம் வருது. ஒரு வீட்ல எதுக்கு இவ்ளோ இருக்கு? அப்பனா வீர் இங்க தான் இருக்கணுன்ட்டு பார்த்துக்கிட்டே உள்ள போக, கேள்வினுமே வெளிய வந்துடுறானா. "என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் நானா, லெனின் பொண்ணோட அசிஸ்டன்ட்டு." அப்படின்னு சொல்ல, என்னவா?" அப்படின்ட்டு இவனுமே கேட்க, அவங்க உங்களுக்கு ட்ரீட் குடுக்க சொன்னாங்கன்ட்டு பேக்க குடுத்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்க, "அப்புறம் என்ன? ஊர்ல இருந்த உன்னோட பிசினஸ விட்டுட்டு வந்துட்ட போல இருக்கு." அப்படின்ட்டு கேட்கறான் கரெக்ட்டா. அதுக்கு இந்த பொண்ணுமே, "அப்பன்னா எங்கள நீ கஷ்டப்படுத்தினது நீ தான?" அப்படின்னு கேட்கறாளா. "எங்களையா? எந்த உரிமையில நீ அப்படி சொல்றன்னு?" கேட்க, "அப்ப வீரு உன் கூட தான் இருக்கானா? அவன எங்க அடைச்சு வச்சிருக்க? நீ சொல்லல அப்படின்னா நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன்ட்டு ஃபோன் எடுக்க." அதுக்கு கேள்வின்லா கொஞ்சம் கூட பயப்படாம, பண்ணு. நீ எதுக்கு அந்த பொண்ணு வீட்ல போய் இருக்கன்ட்டு, நான் வேணா ஃபோன் அடிச்சு போலீஸுக்கு கூப்பிடவா?" அப்படின்னு கேட்க, அவ ஒரு மாரி பதர்றா. உடனே வேணாம் வேணாம் அப்படின்ட்டு பதறிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டா. அந்த நானா பொண்ணு குடுத்துட்டு போனால பாக்ஸ அப்படியே கொண்டு வந்து நம்ம வீர்கிட்ட குடுத்துட்டு, "இந்தா சும்மா ட்ரீட்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானா. ஆனா அதுக்குள்ள ஒரு கார்டு இருந்திருக்கும். அது என்னன்னா, "என்ஜாய் த ட்ரீட் லெனின்." நானான்னு சொல்லி போட்டிருக்கும். அந்த பேரு வந்து வீர் பார்த்திருந்தா அவனே கண்டுபிடிச்சிருவான்ல. நானா இங்க வந்துட்டான்ட்டு. ஸோ அதுக்குள்ள அத கிழிச்சு போட்டா இந்த கேள்வினுமே. அப்படியே கட் பண்ணா ஒருத்தன் ஃப்ளைட்ல இருந்து இறங்குறான். இவன் யாருன்றது தெரியுதா? வீர் வந்து பார்ல குடிச்சிட்டு இருக்கும்போது தானா வந்து நான் தான் லேவிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா? அவன் தான் வந்து இந்த லெனின் பொண்ணோட அண்ணன் போல இருக்குது. வந்ததும் செல்லமா தங்கச்சிகிட்ட அப்படியே குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்க, "நீ எல்லாம் அண்ணடா அண்ணான்ட்டு இவ்வளவுமே திட்டிட்டு இருக்க. நம்மளோட தம்பிய நான் கண்டுபிடிச்சிட்டனே. இங்க தான் எங்கோ தாய்லாந்துல ஒர்க் பண்றானாமா." அப்படின்னு சொல்ல, இவளுக்குமே ரொம்ப சந்தோஷம். "அப்படியா? கண்டிப்பா அவன கூட்டிட்டு வாண்ணா, நம்ம பார்க்கணும்னா." அப்படின்னு சொல்றாளா. அதுக்கு இவனுமே, "நம்ம 3 பேர் சேர்ந்து வீட்டுக்கு போனா எப்படி நல்லா இருக்கும். இத ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா கிட்ட போய் சொல்லணுமே." அப்படின்ட்டு ரொம்ப குஷியா போறாங்க. அப்படியே நைட்டு டின்னர்ல காட்டுறாங்களா, தம்பிய பார்த்துட்டேன்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பான் போல இருக்கு. "ஏன்பா? நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட சந்தோஷமே படலன்னு." சொல்ல, "அதுவா? அது எனக்கு பிரச்சனை இல்லப்பா. நான் உன்ன பார்த்தனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? எப்ப நீ கம்பெனில வந்து ஜாயின் பண்ண போற? நம்ம ஷேர் ஹோல்டர்லாம் நாளைக்கு உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப கரெக்ட்டா அந்த கெய்னுமே வந்து, லடீனு எப்படா வந்த? நான் உன்ன பார்க்கவே இல்ல. நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனுமே, "எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது. என்னால பார்ட்டிக்குலாம் வர முடியாதுன்னு." சொல்ல, அதுக்கு அவங்க அப்பாவுமே, "என்னடா வேலைன்னு?" கேட்க, "நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆயிருக்கேன்ப்பா. இவ்வளோ நாள் அதுதான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்ல, "அது நீ சின்ன வயசா இருக்கும்போதுடா. இப்ப நம்ம கம்பெனி இருக்கு இல்லையா? அங்க வந்து ஜாயின் பண்ணி உன்னோட ஒர்க்க நீ காட்டலாம்ல." அப்படின்ட்டு எப்படியாவது அவன கம்பெனிக்குள்ள நுழைக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. அவனுமே, "எனக்கு இந்த பிசினஸ் மேலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லப்பா. அதான் நம்ம தங்கச்சி உங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கால. அவ எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு." சொல்ல, "அவ ஒரு பொண்ணு. அவ எல்லாத்தையும் எப்படி பார்க்க முடியும்?" அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சொல்ல, "அதான் நம்ம தம்பி வரப்போறான்ல. அவன் தான் பிசினஸ் மேனேஜ்மென்ட் படிச்சிருக்கான்ல. அவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுங்களேன்." அப்படின்னு திரும்ப இவன் சொல்ல, உடனே இந்த கெயின் இருந்துட்டு, "என்னது தம்பியா? அவன் வேற இருக்கானா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. என் தம்பி வந்து இந்த பிசினஸ பார்த்துப்பான்." அப்படின்ட்டு சொல்றானா. உடனே இந்த கெய்னர்லாம் அவங்க மாமனார் அப்படியே கொலையிறா. "அப்பா, அவரு சின்ன பையன் தானே. விட்டுருங்க. அவர் பாட்டு அவர் வாழ்க்கைய என்ஜாய் பண்ணட்டும். இந்த கம்பெனிக்காக உழைக்கிறதுக்காக நான் மட்டும் தானே இருக்கேன்." அப்படின்ட்டு குழஞ்சு குழஞ்சு பேச, உடனே, "நான் ஒண்ணும் என்ஜாய் பண்றதுக்காக இங்க வரலன்ட்டு." இவன் கத்த, இவ இருந்துகிட்டு, "இந்த கம்பெனிய என்ன நாசம் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏற்கனவே மணி மோசடியில நீ உள்ள போனது உனக்கு ஞாபகம் இல்லையான்ட்டு." இவங்க 2 பேரும் திரும்ப சண்டைய போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த விஷயம் தான் எங்க அப்பா பண்ணாருன்ட்டு அவர் உள்ள போயிட்டார்ல. எங்க அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாரி வெட்கமா இருக்கு. இனிமேலு எனக்கு ஒரே ஒரு அப்பா தான் இருக்காரு. அவர் இவரு மட்டும் தான்." அப்படின்னு அவங்க மாமனார் கைய காட்டிட்டு கிடக்குறான். அவரு என்னன்னா ஒண்ணுமே பேசல. ஐயோ குளு குளுன்னு இருக்கிற மாரி உட்கார்ந்துட்டு இருக்க. அதுக்கு இவளுமே, "எனக்கு வாந்தி வர மாரி இருக்குது. நெறைய ஃபுட் சாப்பிட்டேன்னு நெனைக்கிறேன்ட்டு" அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டா. இவ அப்பாவுமே, "உனக்கு வேணா கொஞ்ச நாள் டைம் தரேன். சீக்கிரமா வந்து கம்பெனில ஜாயின் பண்ணிடு." அப்படின்னு மிரட்டி அனுப்புறாரு.
அப்படியே இந்த கெயினுமே வெளிய வந்து இந்த குடும்பத்துல இன்னொரு பையன் இருக்கானாமா. யாருன்றத விசாரிங்கன்ட்டு யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த நானாவுமே வீட்டுக்கு வந்துட்டாளா, அங்க ஃப்ரிட்ஜ் டோர்ல வந்து உள்ள உனக்காக கேக் வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி போட்டிருக்கா. அவளுமே ஆசையா எடுத்து அந்த கேக்க பார்க்கும்போது, கேள்வின்னு சொல்லியிருப்பா. "நீ எதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கன்றது எனக்கும் தெரியும்" அப்படின்னு சொல்லிப்பானா. ஸோ உடனே அவளுக்கு ஞாபகம் வந்து, நேரா அந்த லெத்தின் பொண்ணோட லேப்டாப்ப ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காளா. ஆனா அது ஓப்பன் ஆகவே இல்ல. வெளிய பார்த்தா இந்த லத்தீன் பொண்ணு வர ஆரம்பிச்சுட்டா. இங்க இந்த நானா பொண்ணுமே அந்த பக்கத்துல ஒரு கேலண்டர் மாரி இருக்கா. அதுல ஏதோ எழுதியிருக்கு. அதுதான் பாஸ்வேர்டா இருக்குன்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இருக்கா. வெளிய இந்த பொண்ணுமே ஃப்ரிட்ஜ வந்து ஓப்பன் பண்ணிட்டு, "இந்த கேக் என்ன அவ சாப்பிடலையா? அப்பனா அவ எங்க இருக்கா?" அப்படின்ட்டு அந்த கேக்க வச்சுட்டு அவளுமே தேடிட்டு இருக்கா இந்த நானா பொண்ண. அவளுமே ரூமுக்கு வர, இவ டக்குன்னு எந்திரிக்க, ஒண்ணும் தெரியாத மாரி அப்படியே அங்க இருக்கிற இடத்தையெல்லாம் தொடச்சிட்டு இருக்காளா. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட ரூம்ல?" அப்படின்னு இவளும் கேட்க, "ஃபுல்லா தூசியா இருந்துச்சு. அதனால தான் சும்மா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, இவளுமே சந்தேகமா வந்து லேப்டாப்ப தொட்டு பார்க்குறா. அது ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தா அது சூடா இருக்கும் இல்லையா? ஸோ அது இவளுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவ அதெல்லாம் ஒழுங்கா பார்க்கல போல இருக்கு. ஓகே பெர்ஃபெக்ட்டா தான் வச்சிருக்க" அப்படின்ட்டு, "நான் கேக் வச்சிருந்தேனே, நீ ஏன் சாப்பிடல?" அப்படின்னு கேட்க, "அதுவா எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. நான் இப்ப தான் மெடிக்கலுக்கு போயிட்டு வந்தேன். அதனால தான் அந்த கேக்க நான் சாப்பிடல" அப்படின்ட்டு இந்த நானா பொண்ணு மழுப்புறாளா. டக்குன்ட்டு இந்த லெனின் பொண்ணு என்னன்னா, பக்கத்துல வந்து மெடிசன்லாம் கரெக்ட்டா எடுத்துக்கோன்ட்டு ரொம்ப பக்கத்துல வராளா. "ஆ நான் இப்ப போய் தூங்குறேன். குட் நைட்" அப்படின்ட்டு இந்த நானா பொண்ணுமே நழுவ பார்க்குறா. அங்கேருந்து போகும்போது கூட, "ஐயோ! கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம மாட்டியிருப்போமே" அப்படின்ட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிர்றா. அப்படியே கட் பண்ணி கேள்வின்மே அந்த பார் ரூம் அதான் அந்த வீரோட பார் ரூம் இருக்குல்ல, அங்க போய் பார்க்குறா. அந்த அசிஸ்டன்ட் சொல்லி அனுப்பியிருப்பா இல்லையா? அங்க போய் பார்த்தா, வீரு கேள்வினுக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து வச்ச டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டான ஃபோட்டோ, அவனுக்காக கிஃப்ட்டு, அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்ன்ட்டு அந்த பார் ரூமையே டிஃபரெண்ட்டா மாத்தி வச்சிருக்கானா. கேள்வினுக்குமே ஒரு மாரி கஷ்டமா போயிடுச்சு. நம்மளுக்காக சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவ்வளவும் பண்ணி வச்சிருக்கானா. ஸோ அவன்கிட்ட நம்ம வந்து ரூடா நடந்துக்கிட்டனால தான் அன்னைக்கு நம்ம உள்ள போக்கூடாதுன்ட்டு நம்மள தடுத்தான் போல இருக்குது. அப்படின்ட்டு அதையெல்லாம் நினைச்சு ஒரு மாரி வருத்தப்பட ஆரம்பிச்சிருச்சா. அங்க ஒரு கிஃப்ட் இருக்குது. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல ஒரு குட்டி நாய் பொம்மை மாரி இருக்குது. அவன் ஏற்கனவே சொல்லியிருப்பான் இல்லையா? கார் ஆக்சிடென்ட்ல அவன் வளர்த்த நாய் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது வந்து அவங்க அம்மா ஞாபகமா Instagramல கூட ஐடியா வச்சிருப்பான் அப்படின்ட்டு இருந்தது இல்லையா? அந்த மாரி ஒரு குட்டி பொம்மை அதுல இருக்குது. கூடவே ஒரு லெட்டர் வேற இருக்குது. "இந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குமா? அத நினைச்சு நீ வருத்தப்படாத. எப்பயுமே உனக்காக நான் இருக்கேன். உன்ன நான் கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். எப்பயுமே ஹேப்பியா வச்சுப்பேன்" அப்படின்ட்டு அதுல எழுதியிருக்குதா. அத பார்த்து வேற அவ அழுகுறான். அப்படியே அந்த ரூம்ல வீர் இவனுக்காக எப்படிலாம் டெக்கரேட் பண்ணியிருப்பான்றதெல்லாம் இவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. நம்ம ஆள் இங்க வந்து உட்காரணும், இந்த இடம் பிடிக்கும்ன்ட்டு பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணியிருப்பானா. அத நினைச்ச கேள்வின் அப்படியே அங்கேயே நின்னு அழுதுகிட்டே இருக்கிறான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் இந்த நானா பொண்ணுமே வர, என்னமோ இவளே சமைச்சு வச்ச மாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காளா. இவளுமே கேட்கிறா, "என்னது நீங்களே எல்லாம் ரெடி பண்ணீங்களான்னு?" கேட்க, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது. உனக்காக தான் லைட்டா வயிறு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா? அதனால தான் இந்த மாரி சூப்பு வாங்கி வச்சேன். சரி சாப்பிடுன்ட்டு 2 பேரும் சாப்பிடுறாங்களா. அப்படியே திரும்பவும் இந்த லனின் பொண்ணு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த நானா பொண்ணுமே, "என்ன பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்ட்டு" வந்து தலையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு, "இந்த மாரி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கோங்க. அப்பப்ப எந்திரிச்சு நடங்க" அப்படின்ட்டு ரொம்ப உரிமையா அப்படியே முன்னாடிலாம் வந்து தலையெல்லாம் அமுக்கி விட்டுட்டே இருக்க, அது வந்து இந்த லனின் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்குது. அப்படியே நானா பொண்ணு கன்னத்த தொட்டு பார்த்துட்டு, அவ ஒரு செயின் போட்டிருக்கா. அதுல சாவி வேற தொங்க விட்டுருக்காளா. "இது என்ன?" அப்படின்னு கேட்க, "இது என்னோட வீட்டு சாவி. நான் அந்த வீட்ல அதிகமா இருந்ததே இல்ல" அப்படின்னு வருத்தப்படுறாளா. "எங்க உன்னோட ஃபேமிலி? அவங்கள நீ மிஸ் பண்ணிட்டா?" அப்படின்ட்டு இவளும் கேட்க, "ஆமா, நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்றேன்" அப்படின்னு இவளும் சொல்றா. இவளோட கதை என்னன்றது இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. சரி என்ன விடுங்க. நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் உம்முன்னு சேடாவே இருக்கீங்க? நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்னு சிரிப்பு காட்ட அவளுமே சிரிச்சிடுறா. "எதுக்கு தான் இப்படி ஒரு மாரி வருத்தமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "அதுவா நேத்து நைட்டு ஒரு பைத்தியக்காரன பார்த்தனா, அதாவது அவன் புருஷன தான் அந்த கெயின தான் சொல்றான். அதுல இருந்தே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கேன்ட்டு திரும்பவும் உம்முன்னு ஆயிடுறாளா. அதுக்கு நானாவுமே, "சரி சரி அதெல்லாம் மறந்துடுங்க. எல்லாமே சரியாயிடும்ன்ட்டு" ஷோல்டர்ல அமுக்கி விட்டுட்டு, அடுத்த தடவ அந்த பைத்தியக்காரன பார்த்தா இந்த மாதிரி தான் ஒரு பிடி பிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த தற்காப்பு கலை மாரி பண்ண, இவ என்னன்னா டக்குன்ட்டு நானா பொண்ண அப்படியே முறுக்கி செவுத்துல தள்ளி விட்டுட்டு, "எனக்கும் இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியும். உன்ன ஃபர்ஸ்ட்டு நீ கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ" அப்படின்ட்டு ரொம்ப பக்கத்துல வந்து, "நீ படிக்கும்போதே வேலையும் பார்த்துருக்க. நீ எவ்வளோ அழகான ஒரு பொண்ணு தெரியுமா? உன்ன மாரி ஒரு பொண்ண நான் பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன்ட்டு" ரொம்ப பக்கத்துல நின்னு ஏதோ கொஞ்சுற மாரி பேசிட்டு போயிட்டு இருக்கா. அவ அந்த பக்கம் போனதும் நானா பொண்ணுக்குள்ள, "இவ இப்ப என்ன பண்ணா? நம்மளுக்கு ஏன் கண்ணம்லாம் சவக்குதுன்ட்டு" அத பத்தியே நெனச்சிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாள், "நீ ஒர்க்குக்குலாம் வராத, ரெஸ்ட் எடு" அப்படின்ட்டு இந்த பொண்ணுமே எழுதி ஒட்டிட்டு போயிருக்கா. இது வந்து நானா பொண்ணு படிச்சுட்டு, சரி இதான் சரியான சமயம்ன்ட்டு அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள போயி ஏதோ பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ள டோர ஓப்பன் பண்ண பார்க்குறா. அது ஓப்பன் ஆகலையா. வெளிய யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாரி இருக்கு. யாருன்னு வந்து பார்த்தா இந்த கேள்வி. அவனுமே உள்ள வரலான்னு பார்த்தா இவ விட மாட்டேங்கிறா. "இப்ப நீ விடுறியா? இல்ல இந்த லெனின் பொண்ண நான் கூப்பிடவா?" அப்படின்னு சொல்லி மிரட்டுனதுக்கு அப்புறம் தான் அவளுமே உள்ள விடுறா. "என்ன
நீ பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு நானா பொண்ணு கேள்வின் கைய போட்டு ஒரு முறுக்கு முறுக்க, உன் இடத்துல என் வீர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கான். என்ன பண்ணி வச்சிருக்க என் வீர அப்படின்ட்டு இவனுமே கத்த, அதுக்கு இந்த நானா பொண்ணுமே உனக்கு என்ன பைத்தியமா? அவ ரொம்ப ஜாலியா இருந்தா என்னோட வீட்ல. நீ போட்டியே ஒரு போஸ்டர் அது பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு இவளுமே சொல்ல கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டான். நம்ம பண்ணது தப்போ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, நீ குடுத்தியே அவனுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர். அதனால அவன் தான் ஏதோ பாதிப்பு அடைஞ்சிருக்கான். என் கூட இருக்கும்போது அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அப்படின்னு இவ சொல்லி முடிக்க, அவன் என்னத்தையோ யோசிச்சுட்டு அங்கிருந்து விறு விறுன்னு கிளம்பிட்டான். இவன் சரியான சைக்கோவா இருப்பான் போல இருக்கே. இவனெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ற மாரி இவன் யோசிச்சுட்டு இருக்காளா? இந்த கேள்வியுமே நேரா வீர்கிட்ட போய் கால்ல கட்டி போட்டுருக்கான்ல அந்த சங்கிலிலாம் கழட்டி விட்டுட்டு, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான். அங்க தான் அவங்க அப்பாவ வந்து அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறான். வீருமே கேட்குறான், "இங்க ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு?" கேட்க, "இங்க ஒரு ஆள பார்க்கணும். அவங்கள பார்த்தா நீ ரொம்பவே பெட்டரா ஃபீல் பண்ணுவ. வா" அப்படின்ட்டு கூட்டிட்டு போயி, அவங்க அப்பாவ உள்ள இருந்து வர வைக்கிறான். அவரு என்னன்னா வந்ததும் வண்டி வண்டியா திட்டுறாரு. "ஏ கேள்வின நீயாடா? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? எப்படிடா என்ன பார்க்க வந்த? எந்த மூஞ்சி வச்சுடா இங்க பார்க்க வந்த? நீ அவன் பையன், இவன் பையன், உங்க அம்மா அந்த மாதிரி, இந்த மாதிரின்ட்டு வாயில வந்ததெல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்க." இதையெல்லாம் கேட்ட கேள்வினுமே, சூப்பரா பேசிட்டு இருக்கியே. நான் கூட நீ ஏதாவது லூஸ் ஆயிருப்பேன்னு நெனச்சேன். நான் தான் சொன்னேன், உன்ன ஸ்பெஷலா உள்ள கவனிச்சுக்கோன்னு சொல்லி. எப்படி உன் பையன் கொஞ்சமாவது நான் ஹெல்ப்பா உனக்கு இருந்திருக்கனா?" அப்படின்னு சொல்ல திரும்பவும் அவங்க அப்பா வண்டி வண்டியா திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு கேள்வினுமே, "சீ வாய மூடு. எங்க அம்மாக்கு நீ பண்ண கொடுமைக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கம்மி." அப்படின்னு இவனுமே சொல்ல, அதுக்கு இவருமே, "உங்க அம்மா மாதிரி தான்டா நீயும் இருக்க. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லடா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டே இரு. என்னோட பையன் கெயின் இருக்கான்ல, அவன் வந்து என்ன காப்பாத்துவான்." அப்படின்னு சொல்ல, "யாரு அவன்?" "அவன் அவன் மாமாவுக்கு கூஜா எடுத்து பின்னாடியே சுத்திட்டு கிடக்குறான். இத கொஞ்சம் கேளு." அப்படின்ட்டு அவன் டின்னர் டைம்ல உட்காந்து அவங்க அப்பாவ கழுவி கழுவி ஊத்திருப்பான் இல்லையா? எல்லார்கிட்டயும் பேசுனது. அத அப்படியே போட்டு காட்ட, இவன் வந்து அப்பயுமே நம்ப மாட்டேங்கிறான். இவங்க அப்பாவுமே, "இது நீயா பேசி ஏதோ பண்ணியிருக்க. என் பையன் என்ன பத்தி இப்படிலாம் பேசியிருக்க மாட்டான்." அப்படின்னு வேற சொல்ல, அவன் பேசும்போது இந்த லெலின் பொண்ணு தான் அத ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து இவன் கிட்ட குடுத்துருப்பான். "ஓ! உனக்கு அவ்ளோ நம்பிக்கை இருக்கா? உன் பையன் மேல? அந்த நம்பிக்கை என் மேல கொஞ்சமாவது வையி. கூடிய சீக்கிரத்துல அவங்க மாமாவோட பேர இவன் பேர பின்னாடி மாத்திட்டு வந்து நின்னாலும் நிப்பான். அவன் வந்து உன்னெல்லாம் காப்பாத்த மாட்டான்." அப்படின்னு சொல்ல, திரும்பவும் எங்க அப்பா வந்து திட்டிட்டே இருக்காரு. "நீ பொய் சொல்லிட்டு இருக்க." அப்படின்லாம் சொல்லிட்டு, கடைசியில அவருக்கே புரிஞ்சிருச்சு போல இருக்கு. கெயின் இந்த மாரி பண்ற ஆள் தான் போல இருக்கு. "கெல்வின் கொஞ்சமாவது என்ன காப்பாத்துடா. என்னால இங்க இருக்க முடியல. நீயாவது என்ன காப்பாத்துடா." அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாரு கடைசியில. "கெஞ்சுடா கெஞ்சு." அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் அவன் கெஞ்ச விட்டுட்டு இந்த கேள்வினுமே, "சரி ஓகே. உன்ன வெளிய விடணும்னா நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும். எங்க அம்மா தப்பானவங்க இல்ல. நீ தான் தேவையில்லாம முன்னாடியே கல்யாணம் பண்ணி அந்த கெயின கொண்டு வந்த. நான் தான் வந்து உன்னோட முதன்மையான வாரிசு அப்படின்றத நீ எல்லாமே இப்ப எனக்கு சொன்னீன்னா, உன்ன நான் விடுதலை பண்ணுவேன்." அப்படின்ட்டு கேள்வினுமே சொல்ல, சரி எப்படியோ இந்த ஜெயில விட்டு வெளிய வந்தா போதுன்ட்டு இவருமே, "கேள்வின் தான் என்னோட லீகலான பையன். கெயின் வந்து என்னோட 2வது பொண்டாட்டிக்கு பொறந்த பையன் தான்." அப்படின்ட்டு எல்லா உண்மையுமே சொல்லிர்றான். இவனுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறானா, "நான் தான் எல்லாமே சொல்லி முடிச்சிடுறேனே. இப்பயாவது என்ன வெளிய விடுவியா?" அப்படின்ட்டு அவருமே கேட்க, "வெளிய தானே விடணுமா? எங்க அம்மாவுக்கும், எங்க தாத்தாவுக்கும் நீ பண்ண கொடுமைக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் உள்ளேயே இருந்து அனுபவி." அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அவங்க அப்பா என்னன்னா ரொம்ப கதறிட்டு கிடக்குறாரு. "உன்ன நம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டேனடா. நீ என்ன காப்பாத்து கேள்வின்." அப்படின்னு கத்திட்டு கிடக்குறாரு. அப்படியே கட் பண்ணா வீர அந்த விவி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானா, வந்ததுமே வீருமே கேட்குறான், "உங்க அப்பா சொன்ன அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமா உன்னோட ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சா?" அப்படின்னு கேட்க, "என்ன பத்தி நீ கவலைப்படுறியா தங்கமே?" அப்படின்ட்டு கேள்வியுமே கேட்க, "அச்சி அப்படிலாம் ஒண்ணுமில்ல. முக்கியமா உன்னோட ஃபேமிலி மேட்டர்ல நான் ஏன் தலையிடணும்?" அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறான். திரும்பவும் வீர் இந்த மாரி பேச ஆரம்பிச்சிட்டானா, அப்படின்ட்டு, "இந்த ஹோட்டல் உனக்கு ஞாபகம் இருக்கா? முக்கியமா இந்த ரூமு, இதுக்குள்ள நம்மளோட மெமரீஸ் எவ்வளோ இருக்கு. நான் ஒண்ணும் பொய் சொல்லவே இல்ல. இங்க இந்த பார் இந்த அக்ரீமெண்ட்." அப்படின்னு காட்ட, அதுல ஏற்கனவே அவ ஷேர் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தா இல்லையா? அந்த பேப்பர் வந்து அதுல இருக்குது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாரி இதுல பாதி ஷேர் இருக்குன்னு குடுக்க, டக்குன்ட்டு இந்த வீர் என்னன்னா தட்டி விட்டுட்டான். "என்ன என்ன பார்த்தா காசுக்காக அலையிற மாரி இருக்கான்ட்டு?" வீர் கேட்க, "இல்ல. என்னோட ஃபீலிங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பண்ண தப்பு எப்பயோ முடிஞ்சிருச்சு. அத பத்தி நீ ஏன் இன்னமும் யோசிச்சுக்கிட்டே இருக்க?" அப்படின்ட்டு வீர் வந்து அந்த பார் ரூம்ல குட்டி நாய் வச்சிருந்தான்ல ஒரு பொம்மை. அத எடுத்துக்கிட்டு, "என்ன நீ இன்னமும் லவ் பண்ற தானே? எனக்காக இத சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் நான் வாங்கி வச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த வீர் என்னன்னா டக்குன்ட்டு அந்த நாய் பொம்மைய புடுங்கி எறிஞ்சிட்டான். அதுல வேற இவன் சும்மா இல்லாம, "உன் கூட இருந்த நாள் எல்லாமே என் வாழ்க்கையில வேஸ்டான டைம்." அப்படின்னு சொல்ல, கேள்வினுக்கெல்லாம் வருது கோவம். "நான் என்ன உன்ன யூஸ் பண்ணிட்டேன்னு நீ நெனச்சிட்டு இருக்கியா? எப்ப நீ என்ன ஜெயில்ல இருந்து வெளிய எடுத்தியோ, அப்பவே என்னோட லைஃப் எல்லாமே உனக்காக மட்டும் தான் நான் நெனச்சிட்டு இருக்கேன். ஏன் இன்ன வரைக்கும் நான் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஐ லவ் யூ." அப்படின்னு சொல்ல, நான் உன்ன லவ் பண்ணலன்னு சொல்ல, "நீ பொய் சொல்ற. நீ என்ன லவ் பண்ற தானேன்ட்டு?" கேள்வின்னு திரும்ப திரும்ப கேட்க, அதுக்கு அவன் பதில் சொல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கனா, "இப்ப பாரு நான் உன்ன லவ் பண்ண வைக்க போறேன்ட்டு." அவன் பாட்டுக்கு ஏறி உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது வீருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையா, அப்படியே ஒரு சைடு சாஞ்சுகிட்டு அந்த நாய் பொம்மைய பார்த்து அழுதுகிட்டு இருக்கான்.
அப்படியே கட் பண்ணி கெயினுமே அவங்க அப்பா சொன்னால அந்த வாக்குமூலம் அது வந்து வெளிய விட்டுட்டான் போல இருக்கு. அத பார்த்து இந்த கெயின் எல்லாம், இது கேள்வினோட வேலையா தான் இருக்கும். கண்டிப்பா அவன நான் என்ன பண்றேன் பாருன்ட்டு ஒரு மாரி வெறித்தனமா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா வீர வந்து கேள்வின் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கானா, இவனுமே எங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்க, நேத்து நைட் நம்ம 2 பேருக்கு நடந்தது ரொம்ப ஜாலியா இருந்ததுல, அதனால உன்ன நான் வெளிய சாப்பிட கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, நேத்து எனக்கு ஒரு ஃபீலிங்கும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னோனே, உன்ன வெளியலாம் நான் கூட்டிட்டு வந்தேன் பாரு அப்படின்னு திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயி, எப்படியும் நான் உன்ன திரும்பவும் என்ன லவ் பண்ண வைக்க போறேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ போறோம். அப்படின்ட்டு திரும்பவும் அங்கேயே அடைச்சு போட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணா கேள்வினும் அந்த நளின் பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ குடுத்த அந்த ப்ரூஃப்னால மட்டும் தான் என்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சுச்சு. இனிமேலு இந்த கெயின் வந்து உள்ள நுழைய மாட்டான்னு நினைக்கிறேன்ட்டு இந்த கேள்வினுமே சொல்ல, அதுக்கு இவளுமே என்னதான் இருந்தாலும் எங்க அப்பாவ தொங்கிட்டு இருக்கான்ல பாப்போம். அவன் இனிமேலு வெளிய வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன்ட்டு இவளுமே சொல்றா. அப்ப கேள்வினுமே அந்த லோடி குரூப் வேணும்னா, அதாவது அவங்க அப்பாவோட கம்பெனி பேரு அதுதான் போல இருக்குது. அது வேணும் அப்படின்னா பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணா மட்டும் பத்தாது. முன்னாடி நின்னு போராடணும்னு சொல்ல, அதுக்கு இவளுமே 15 வருஷத்துக்கு முன்னாடி என்டி குரூப் கூட சேர்ந்து எங்க அப்பாவும் பிசினஸ் பண்ணாரு. ஆனா அதுல லாஸ்ல போச்சு. கடைசில என்னமே தெரியல. எல்லாமே அப்படியே நிக்கிது. அப்படின்ட்டு அவங்க குரூப்ப பத்தி பேசிட்டு இருக்க, அப்பப்ப இந்த கேள்வினுமே வீர் என்ன பண்றான்ட்டு சிசிடிவி கேமரா மூலமா ஃபோன்ல பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுல வேற இவகிட்ட ஒரு சந்தேகம் வேற. ரொம்ப நாளா 2 பேரும் கப்புள்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அதுல ஒருத்தவன் உன் மேல ஃபீலிங் இல்ல அப்படின்னு சொன்னா, அது என்ன மாரி அர்த்தம் அப்படின்னு கேட்க, அதுக்கு இவளுக்குமே புரிஞ்சிருச்சு போல இருக்கு. இவனோட பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கான்ட்டு. அது உன் மனசுகிட்டயே நீ கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இவனுமே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஃபீலிங் இல்ல அப்படின்னா என்ன பிரச்சனையா இருக்கும்னு யோசிச்சுட்டு, அப்பனா அவன கொண்டு போய் டாக்டர் கிட்ட காட்டணும் போல இருக்கு. மென்டலி ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கான் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். அப்படியே கட் பண்ணா இந்த பொண்ணு வீட்டுக்கு போனோனே அவங்க அண்ணா இருந்துகிட்டு, லத்தீன் அண்ணானால கான்டாக்ட் பண்ணவே முடியலன்னு சொல்ல, யாருன்னா இவங்க 2 பேரும் ஏற்கனவே சொன்னாங்கல்ல ஒரு தம்பி அவன் பேரு தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மலேசியால அவன பார்த்து பேசினேன். அவன் தாய்லாந்துல இருக்கான்ட்டு தான் நானு சந்தோஷமா இங்க வந்தேன். ஆனா இப்ப வரைக்கும் அவன என்னோட கான்டாக்ட் பண்ணவே முடியல. எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படின்ட்டு இவனுமே சொல்ல, லத்தீனா இந்த பேர்ல எனக்கு ஒரு ஆள தெரியுமே. அது வீரோட அசிஸ்டன்ட்ல அப்படின்னு சொல்ல, வீரா அப்படின்ட்டு வீரோட ஃபோட்டோவ காட்டி, இவனா அப்படின்னு கேட்க, இவன் தான் அப்படின்னு சொன்னோனே, அவன் மூஞ்சில ஒரு மாரி பிரகாசமான சிரிப்பு இருக்கு போல இருக்குது. இவனுக்கும் வீருக்கும் ஏதோ ஒரு கதை இருக்கு போல இருக்குது. அப்பனா வீர போய் நம்ம மீட் பண்ணா நம்ம தம்பிய கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு. வீருக்கும் கேள்விக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஸோ கேள்வின வந்து நீ மீட் பண்ணாம வீர வந்து சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இவனுமே கேள்வினா அது யாரு அப்படின்னு கேட்கறான். அது வீரோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல, அப்படியே அவன் மூஞ்சியே மாறிடுச்சு. அப்பனா எப்படி கேள்வின போய் சந்திக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த லயன் பண்ணுமே கேள்வின் வீட்ல உட்காந்துருக்கானா, இவனுமே நீங்க யாரு அப்படின்னு கேட்க, நான் தான் சைக்காலஜி டாக்டர் வர சொன்னீங்களாம்ல. சரி அந்த பேஷண்ட்ட பார்க்கலாமா அப்படின்னு கூப்பிட, இவனுமே கூட்டிட்டு போறான். ஏதோ சீக்ரெட் டோர் மூலமா கூட்டிட்டு போறான். ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல தான் வீர வந்து அடைச்சு வச்சிருக்கான் போல இருக்குது. உள்ள கூட்டி போனவனே கேள்வினுமே, "வீர் இது வந்து சைக்காலஜி டாக்டர் உன்னை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காருன்னு" கேட்க, இவனுமே என்னது ட்ரீட்மெண்ட்டான்னு கேட்க, "ஆமாம் கொஞ்ச நாளா ஏதோ ஃபீலிங் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு நீ நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவரை நான் சைக்காலஜி டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, வீருக்குலாம் சிரிப்பு தான் வருது. "நீ என்ன என்கிட்ட சாரி கேட்கணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா? நீ என்ன தான் பண்ணாலும் உன் மேலே எனக்கு லவ் வராது. ஸோ இந்த மாதிரி நான்சென்ஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த மாதிரி சைக்காலஜி டாக்டர்லாம் கூட்டிட்டு வந்து காட்டிட்டு இருக்கேன்ட்டு இவன் ஒரு மாதிரி டென்ஷன்ல கத்திட்டு இருக்கானா, கேள்வியுமே ஒரே ஒரு தடவை மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோயே அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல்ன்ட்டு வீருமே திட்டிட்டு இருக்கானா. உடனே இந்த லாவிட் பையனுமே, கேள்வின் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம். பேஷண்ட்டை வந்து நான் விசாரிக்கணும். அவர் என்ன மாதிரி ஃபீலிங் பண்றாரு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும்னு சொல்ல, அதுக்கு கேள்வியுமே நானுமே இங்க உட்காரவான்னு கேட்க, கண்டிப்பா நீங்க தான் இங்க இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு வெளியே போங்க. அவர்கிட்ட நான் ஃப்ரீடமா பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அவனும் வெளியே போயிடுறான். அப்படியே 2 பேரும் காத்தாட வெளியே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வீரமே அப்படி சொல்றான், இங்க சிசிடிவி கேமராலாம் இல்ல. ஸோ நீங்க என்ன பேச வந்தீங்க பேசுங்க அப்படின்ட்டு அவனுமே பேச வைக்க, அப்புறம் உங்கள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேன்ட்டு வீருமே கேட்க, பரவாயில்ல எனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். என்ன நீங்க நம்பலாம். ஏன்னா லத்தீனோட அண்ணன் தான் நானு அப்படின்னு சொல்ல, எது லத்தீனோட அண்ணனா? அவனுக்கு அண்ணன் வேற இருக்கான் அப்படின்ட்டு ஆச்சரியமா கேட்குறான் வீரும். ஆமா அவன் பிறந்தவனே எங்க அம்மா இறந்து போயிட்டாரா, அதனால எங்க அப்பா வந்து என் தம்பியை வந்து ஏதோ அசிஸ்டம் இல்லாதவன் அப்படின்ட்டு மலேசியால இருக்கக்கூடிய எங்க பாட்டிமா கிட்ட தான் சின்ன வயசுல இருந்து அவன் வளர்ந்தானா. ஸோ அதிகமா அவனுக்கும் எங்களுக்கும் டச் இல்ல. இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க, அவன் ஏதோ அவங்க பாட்டிமாவை பார்க்கறதுக்காக மலேசியா போகணுன்ட்டு கிளம்பி போயிட்டு இருந்தானே, இன்னும் அவன் அங்க போய் சேரலையா அப்படின்னு வீருமே கேட்க, நானுமே அவனை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சு தான் இருக்கிறேன். ஆனா அவன் கையிலே சிக்க மாட்டேங்கிறான். என்ன ஆனனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வீருமே அவனுக்கு கால் பண்ணி பார்க்கறானா, அவன் தான் வந்து ஏற்கனவே இந்த கேள்வி வேணும் மண்டையில அடிச்சு கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்கானே, அவன் என்ன ஆனான்னு கூட இன்ன வரைக்கும் காட்டவே இல்ல. சரி என்னன்னே தெரியல. என் காலையும் அவன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். நான் அப்புறமா என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா, இப்ப வீரோட தலையில இருக்கக்கூடிய அந்த தலைமை பார்த்துட்டு,
உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இவனுமே என்ன கிட்னாப் பண்ணி பயங்கரமா அடிச்சாங்களா, அதனால தான் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்கும் கேள்வி இருக்குன்னு என்ன பிரச்சனை? என்னதான் நடந்துட்டுருக்கு? அப்படின்ட்டு இவனுமே கேட்க, அவன் வலிக்கு என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறான். சொல்லப்போனா அவனையே அவன் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிறான் அப்படின்ட்டு வருத்தப்பட்டு சொல்ல, உங்கள அவன் வந்து அடைச்சு வச்சிருக்கான்னா, நீங்க எதுக்கு போலீஸ்க்கோ, இல்ல உங்க ஃபேமிலிக்கோ இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கீங்க? என்ன மாரி ரிலேஷன்ஷிப் உங்க 2 பேருக்குள்ளயே? அப்படின்ட்டு இந்த டாக்டருமே கேட்க, அதுக்கு வீரெல்லாம் அவன நெனச்சு நான் வருத்தம் தான் பட்டுட்டுருக்கேன். சொல்லப்போனா இன்னமுமே நான் அவன் மேல பைத்தியமா தான் இருக்கேன்ட்டு அவனோட லவ்வ சொல்ல, இந்த சைக்காலஜி டாக்டருக்கு என்னன்னா அப்படியே மூஞ்சியே மாறுது. அப்படியே கட் பண்ணி வீர் கூட இவன் என்னலாம் பேசினான் அப்படின்ட்டு கேள்வின் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் டைம் குடுக்கணும். அவரோட ஃபீலிங் வந்து இன்னும் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 2, 3 செஷன் வந்தா மட்டும் தான் அவர் வெளிப்படையா என்கிட்ட பேசுவாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அவருக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. அவருக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்டு, அப்புறம் சில டேப்லெட்லாம் நான் குடுத்துருக்கேன். ரெகுலரா அவர சாப்பிட சொல்லுங்க. முக்கியமா அவருக்கு ரெஸ்ட் குடுங்க. தேவையில்லாம அவருக்கு ப்ரெஷரு, இந்த பழைய விஷயம்லாம் பேசுறேன்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. அதுவே போதும்ன்னு சொல்லிட்டு இவனுமே கிளம்பிடுறானா, அப்படியே நேரா கேள்வியுமே வீர்கிட்ட வந்து, "நீ ஹேப்பியா இருந்தா மட்டும் போதும். நான் உன்ன எப்பயுமே ப்ரெஷர் பண்ண மாட்டேன்ட்டு" பக்கத்துல உட்காந்து அப்படியே பாவமா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா, அவனுக்கு பிடிக்கும் எல்லா டிஷ்ஷையும் எடுத்து வச்சுட்டு அவன கூப்பிடலான்னு சொல்லி போகும்போது, அதுக்கு முன்னாடியே இந்த வீருமே கேள்வினோட அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ள போயி ஏதோ கபோர்டு கபோர்டா திறந்து பார்த்துட்டு இருக்கான். என்னத்த தேடுறான்னு தெரியல. ஆனா தேடுனதுல ஏதோ ஒரு ஃபோன் கிடைக்குது. இந்த ஃபோன் வந்து அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்கானா, கேள்வினுமே வீரு அவனோட ரூம்ல இல்ல எங்க இருக்கான் அப்படின்ட்டு மேல வர பார்க்குறான். அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. என்னடா இந்த சீரியஸ் போக போக ஒரு தலையும் புரியல, வாலும் புரியல, பயங்கர த்ரில்லிங்கா போயிட்டே இருக்கு இல்லையா? நடுவுல நடுவுல யார் யாரோ வந்து நுழைஞ்சிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோடு எந்த மாரி தான் கொண்டு போறாங்கன்ட்டு. வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க் யூ.